I am with you until the end of the age. இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுந்து விண்ணில் உயர்ந்து சென்றபின் அவருடைய சீடர்கள் அவர் சொன்ன வார்த்தைகளை அமைதியாக நினைவு கூர்ந்தனர். ஒவ்வொரு சொல்லும் அவர்களின் இதயத்தில் உயிரோடு ஒலித்தது. தாமா ஒரு பாறையில் அமர்ந்து இயேசுவின் சொற்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகளை வாசிக்கிறார். யாக்கோபு வானத்தை நோக்கி கேட்கிறார். யாக்கோபு மெல்லிய ஆச்சரிய குரல், அவர் எப்போது திரும்புவார்? யாக்கோபு உறுதியுடன், அவர் நீதிபதியாக வருவார். தாமா ஆழமான உணர்வுடன், அவர் நம்முள் இருக்கிறார், நம்மை விழித்தெழச் சொல்கிறார். கே என்றால் ஜெர்மன் மொழியில் குவெல் என்பதிலிருந்து வந்தது. இது இயேசுவின் சொற்களின் ஒரு தொகுப்பு. பைபிளில் நேரடியாக கிடைக்கவில்லை, ஆனால் வேதாகம அறிஞர்கள் இதில் இருப்பது உண்மை என கருதுகின்றனர். கே ஒரு சேயிங்ஸ் நற்செய்தி, அதாவது இயேசுவின் போதனைகளில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். தேவனுக்கு உண்மையானவர்கள் மட்டும் ராஜ்யத்தில் சேருவர். இயேசுவின் போதனைகள் கடைசி நாட்களுக்கான ஆன்மீகம். எப்போதும் தயார் பண்ணிக்கொள்ளுங்கள், உண்மையான வாழ்வு நடத்துங்கள் என வலியுறுத்தும். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடையே உள்ளத்தில் உள்ளது. வெளிப்படையாக அது வராது. உங்கள் உள்ளார்ந்த மாற்றத்தால் அது அனுபவிக்கப்படும். ஒருவன் குழந்தையைப் போல ஆகாவிட்டால் தேவனின் ராஜ்யத்தில் நுழைய முடியாது. மனதின் பாவமின்மை வெளிப்படையாக சாத்தியம் போல தெரிந்தால் மறைந்துள்ள ஆன்மீக பண்பும் வீணடையும். கேளுங்கள், நீங்கள் பெறுவீர்கள். தேடுங்கள், காண்பீர்கள். உண்மையை கவனமாக தேடும் ஒருவருக்கு தேவையான ஆன்மீகத்துவம் வெளிப்படும். ஒருவர் விளக்கை மூடி வைக்க மாட்டார். அதுவாக வெளிச்சம் எல்லா இடத்திலும் பரவ வேண்டும். ஆன்மீகம் வெளிப்படையாக காட்டப்பட வேண்டும், மறைத்து வைக்க கூடாது என்பதே தீர்மானம். கடைசி நாள் அனைத்தும் வெளிப்படும். மறைந்தது வெளிச்சத்திற்கு வரும். மர்மமான தீர்ப்பு, மறைவான காரியங்கள் வெளிப்படாமல் வெளிவரும். பழையதை விடுங்கள், புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அன்பும் சத்தியமும் வாழ்க்கையை தூய்மைப்படுத்தும் மர்மங்கள். எப்பொழுது தேவனின் ராஜ்யம் வருகிறது என்ற கேள்விகளுக்கு பதில். அதை வெளியில் தேடாமல் உங்கள் உள்ளத்தில் தேடுங்கள். திடீரென்று அது உங்களை அனுபவிக்க வைக்கும் என கியூ நூல் சொல்கிறது. ஆன்மீகம் என்பது உடலையும் ஆன்மாவையும் வேறுபடுத்தி பார்க்கும் நோக்கம் கொண்டது. ஆண் என்றால் உயிர், மான் என்றால் ஆன்மா. இந்த உயிரை மேம்படுத்தும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது உண்மையான ஆன்மீகம். இந்நூல் பைபிளில் இல்லை, ஆனால் உங்களிடம் கேள்வி கேட்கிறது. இரண்டாம் வருகையை தேடுகிறீர்களா? அப்படியானால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இல்லை. இதை பற்றின உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்கள் வரவேற்கப்படுகின்றன. சர்வ வல்லவருக்கே மகிமை உண்டாகட்டும். பிறருக்கு பகிருங்கள். நன்றி.